நல்லதா ஒரு 4 செட்டிங். அதுவும் உங்க ஆண்ட்ராய்டு ஃபோனுக்காக. ஸோ இத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா, நான் எப்பவும் சொல்றது போல தான். உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல டிஃபால்ட் மெசேஜஸ பயன்படுத்தாம, இந்த கூகுளோட மெசேஜஸ பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல நெறைய புது புது விஷயங்கள அறிமுகப்படுத்துனாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புத்தம் புதிய ஃபீச்சர நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இது ஒரு ஹிட்டன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஃபீச்சர் தான். நீங்க WhatsAppல வந்த மெசேஜ நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க? இமோஜிய நீங்க வச்சு ரிப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மெசேஜ வந்து பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி, அதுல டிஸ்ப்ளே ஆகக்கூடிய அந்த இமோஜிய நீங்க செலக்ட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணுவீங்க. அப்படித்தானே? ஆனா Telegramல டோட்டலி வித்தியாசமா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. வந்த மெசேஜ நீங்க டபுள் டேப் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கலி அதுக்குண்டான ரிப்ளைய வந்து என்ன பண்ணும்? டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அந்த இமோஜில ஒண்ணு அப்ளை ஆயிரும். ஸோ இதே ஃபார்முலாவ Google என்ன பண்ணிருக்காங்கன்னா, கையில எடுத்திருக்காங்க. Googleோட மெசேஜஸ்க்காக. அதாவது வந்த மெசேஜ நீங்க என்ன பண்ணலாம்னா, டபுள் டேப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க. Google மெசேஜஸ்ல புதுசா ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபீச்சர நம்ம முதல்ல பார்த்துருவோம். முதல்ல WhatsApp ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்ட்ட ஓப்பன் பண்ணுவோம். அந்த கான்டாக்ட்ல நீங்களும் சாட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு சில மெசேஜ நீங்க ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெசேஜுக்கு நீங்க டெக்ஸ்ட்ட பயன்படுத்தாம இமோஜிய பயன்படுத்தி அதுக்கு ரிப்ளை பண்ணணும். வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுவீங்க. அப்படிதானே? பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஒரு 6 இமோஜி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த இமோஜி எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா, நீங்க ரெகுலரா எந்த இமோஜிய பயன்படுத்துறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா டிஸ்ப்ளே ஆகும். இதுக்கு அடுத்து நெறைய பயன்படுத்தணும்னா, பக்கத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய இமோஜி இருக்கு. அத நீங்க அந்த மெசேஜுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் WhatsAppல நீங்க பண்ண முடியும். இப்போ Telegramல ஒரு கான்டாக்ட்ட நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு மெசேஜ அனுப்பியிருக்கேன். ஒரு மெசேஜ் கூட நான் ரிசீவ் பண்ணல அந்த நபர்ட்ட இருந்து. இருந்தாலும் நான் அனுப்புன மெசேஜ் இருக்குல்ல, அத வந்து நான் பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணா இந்த மாதிரி Telegramல டிஸ்ப்ளே ஆகும். எடிட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். Telegramல பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க பார்க்க முடியும். பட் WhatsAppல பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இமோஜிய வந்து ரிப்ளையா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் Telegramல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும்னா இமோஜிய நீங்க ரிப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்க இதுல டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப் பாத்தீங்களா? ஒரு ஃபயர் இமோஜி டிஸ்ப்ளே ஆயிருச்சா? மறுபடியும் டபுள் டேப் பண்ணுங்க. போயிருச்சா? மறுபடியும் டபுள் டேப் பண்ணுங்க. பாருங்க. செமல கியூட்டா இருக்குல்ல? இந்த மாதிரி தாங்க. Telegramல டபுள் டேப் பண்ணீங்கன்னா அந்த வந்த மெசேஜுக்கு நீங்க இமோஜியா ரிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? Googleோட மெசேஜஸ்க்குள்ள போவோம். ஒரு கான்டாக்ட்ட நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு மெசேஜ நான் சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணிட்டேனா? இப்போ இந்த மெசேஜுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணணும். டெக்ஸ்ட்ட நான் பயன்படுத்த போறதில்ல. அதுக்கு பதிலா அந்த மெசேஜ் அந்த வந்த மெசேஜ நான் டபுள் டேப் பண்றேன். இங்க பாருங்க. டபுள் டேப் பண்றேன். டபுள் டேப். வாவ்! ஹார்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? மறுபடியும் டபுள் டேப் பண்றேன். போயிருச்சா? மறுபடியும் டபுள் டேப் பண்றேன். வந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேங்க. பாருங்க எப்படி இப்படிதான். இப்போதைக்கு டிஃபால்ட்டா ஹார்ட்ட மட்டும் செட் பண்ணிருக்காங்க. அதாவது Google மெசேஜஸ்ல நீங்க யாரோடையும் சாட் பண்ணீங்கன்னா, டெக்ஸ்ட்ட பயன்படுத்தாம இமோஜிய மட்டும் நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, வந்த மெசேஜ நீங்க டபுள் டேப் பண்ணாலே போதுமானது. ஒரு பெரிய ஹார்ட் அப்படி சின்னதா வந்து அப்படி பெருசாயி மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த மெசேஜுக்கு பக்கத்துல கீழ ரைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இப்படிதான் நீங்க ரியாக்ஷன் பண்ணலாம். வந்த மெசேஜுக்கு Google மெசேஜஸ்ல. இந்த Google மெசேஜஸ் வந்து Telegramம ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா WhatsAppல இப்படி இல்ல. இதத்தான் சொன்னேன். நீங்க Google மெசேஜஸ பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கான. என்னதான் AI சாட்போட் இருந்தாலும், இன்னமும் அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சர்ச் இன்ஜினா இந்த Googleோட சர்ச் இன்ஜின் இருக்குங்க. அந்த Googleோட சர்ச் இன்ஜின்ல நெறைய விஷயங்கள நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுடைய பிரைவசி அங்க லீக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் அங்க லீக் அவுட் ஆயிருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? தெரியுமா? தெரியாதுல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Google சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி Googleோட சர்ச் இன்ஜின்ல உங்களுடைய பெர்சனல் விஷயங்கள் லீக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா, அத நீங்க Googleக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அத ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அது நடைமுறைக்கு வந்திருக்கு. நீங்க எங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Googleோட அப்ளிகேஷன்ல அத செட் பண்ணியிருக்காங்க. 2 விஷயத்துக்கு மட்டும் அவங்க நோ அப்படின்னு இருக்காங்க. அது என்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைட்டா இந்த வீடியோல காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க.
நீங்க கூகுளோட சர்ச் இன்ஜின்ல உங்களுடைய பிரைவசி லீக் அவுட் ஆயிருக்கு, அதாவது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆயிருக்கு, என்னடா வம்பா போச்சு, இது எப்படா ரிமூவ் பண்றது அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூகுளோட ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ரிசல்ட்ல உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அபவுட் யூ, டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ரிசல்ட்ஸ் அபவுட் யூ. இதை நீங்க கொஞ்சம் படிச்சு பாத்துக்கோங்க. கெட் ஸ்டார்டட், ரிசல்ட் ஃபவுண்ட், நீங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் ஃபவுண்ட் இங்க உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிமூவல் ரிக்வெஸ்ட், ஆல் ரிக்வெஸ்ட் இன் ப்ராக்ரஸ், அதுக்கப்புறம் அப்ரூவ்டு, டினைடு, அன்டன், இந்த மாதிரிலாம் வரும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு 5 கேள்வி கொடுத்திருக்காங்க, பதிலும் இவங்களே கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு டிராப் டவுன் ஆரோ இருக்கு, அதை நீங்க பொறுமையா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட், அதுக்கப்புறம் ஹவு இட் ஒர்க்ஸ் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், அதையும் படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேம், நீங்க இந்த சர்ச் இன்ஜின்ல பாத்தீங்கல்ல அந்த நேமை கரெக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. பர்சனல் கான்டாக்ட் இன்ஃபோ பக்காவா செட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் கொடுத்து அந்த பாக்ஸ்ல ரைட் மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அது முடியுமா முடியாதா அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நானும் என்னுடைய சேனல்ல வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அப்படிங்கிற பகுதியை பத்தி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இப்படி வருது, அப்படி வருது, இந்த மாதிரி அப்டேட்ல அதுல கொடுக்க போறாங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தேன். பட் என்னுடைய வாட்ஸ்அப்ல அந்த லிஸ்ட் அப்படிங்கிற பகுதி எனக்கு லிஸ்ட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ரீசெண்டா எதேஜியா வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ள போய் லைட் அப்படி பார்த்தேன், லிஸ்ட் அப்படிங்கிற பகுதி இருந்துச்சு. ஸோ அதை பத்தி லைட்டா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்த லிஸ்ட் அப்படிங்கிற பகுதி ஆண்ட்ராய்டு 15ல அதிக பேர் நீங்க பயன்படுத்திருப்பீங்க, 14லையும் பயன்படுத்திருப்பீங்க. நம்ம போன் ஆண்ட்ராய்டு 13னால கொஞ்சம் வந்தது லேட்டா இருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னமும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்ல லிஸ்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. லிஸ்ட்டை பத்தி ஒரு சில வரிகள் இந்த வீடியோல. மக்களே, அடுத்ததா வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அப்படிங்கிற பகுதியை நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவதாருக்கு கீழே லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. மேனேஜ் பீப்புள் அண்ட் குரூப். எதுக்கு தெரியுமா மேனேஜ் பீப்புள் அண்ட் குரூப்? முக்கியமான குரூப், முக்கியமான கான்டாக்ட் பர்சன், இவங்களை மேனேஜ் பண்ணி ஒரு லிஸ்டா போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கு தான் இந்த லிஸ்ட் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா நியூ லிஸ்ட், இதுல அந்த லிஸ்டோட நேமை போட்டுக்கோங்க, பீப்புளோ இல்ல குரூப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேவரட், நீங்க யாரா ஃபேவரட்டா போட நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த இடத்துல ஃபேவரட்டா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குரூப், ஆட்டோ அப்டேட் ஃபார் யூ. எது எடிட்டும் பண்ணணும்னா டாப் ரைட்ல ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கு, இதை வச்சு நீங்க எடிட் பண்ணி முன்னையும் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் எங்க டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி வெளியே வந்துருங்க. இப்போ சாட்ஸ் டேப்புக்குள்ள போயிட்டு மேல இருந்து ஒரு விரலை வச்சு அப்படி கீழே இழுங்க. இழுத்தீங்கன்னா ஆல் அன்ரீட் ஃபேவரட்ஸ் குரூப், பக்கத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா, அதை தட்டுங்க. தட்டினீங்கன்னா நேரா புதுசா ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணலாம். ஸோ சாட் ஸ்டாப்குள்ளேயும் போய் நீங்க புதுசா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு புது லிஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ 2 இடத்துல புது லிஸ்ட்டை கிரியேட் பண்ணா இந்த லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேவரட் பர்சன், ஃபேவரட் குரூப், இதை நீங்க ஃபில்டர் பண்ணி அவங்க கூட கான்வர்சேஷன் பண்றதுக்கு தான் இந்த லிஸ்ட். நம்ம மனசுல நிக்கிற மாதிரி ஒரு சில பிரவுசர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது கூகுளோட குரோம் பிரவுசர், அதே மாதிரி ஓப்ரா பிரவுசர், அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் பிரவுசர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்டக்கோ, இந்த மாதிரி ஒரு சில பிரவுசரை நம்ம விரல் விட்டு சொல்லலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரவுசர் மொபைலுக்காக இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறக்குமதி பண்ணும்போது நாங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க காணாம போயிடுறாங்க. ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த காணாம போற வரிசையில அப்படின்னு சொல்ல வரல, புதுசா ஒரு பிரவுசர் பிளே ஸ்டோர்ல இறக்குமதி ஆயிருக்கு, ஏஆர்சி பிரவுசர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க முழுக்க முழுக்க ஏஐ நம்பித்தான் நாங்க களத்துல இறங்கியிருக்கோம், நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அதை பத்தி ஒரு விரிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்த போறேன். தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிரவுசரா நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். ஃபைனலி ஏஆர்சி சர்ச், ஃபைண்ட் இட் ஃபாஸ்டர். இதுல அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா யூ கேன் நவ் செட் அ கஸ்டம் ஆப் ஐகான் ஃபார் ஏஆர்சி சர்ச். அதே போல
ARC search is a modern AI enabled mobile browser focused on getting you to an answer faster without all the clutter of the internet. இன்டர்நெட்ல நீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்களோ அந்த பிரச்சனைகள் இல்லாம இந்த ARC சர்ச் பிரவுசரை பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஓபன் பண்ணிடுவோமா? கெட் வாட் யூ வாண்ட் twice as faster. Let's go. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா protect your privacy, auto archive old tabs, keep your logins, navigate faster. Let's go. Let ARC search and summarize for you. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணுவாங்களாம். அதுக்குண்டான டாகுலும் ஆன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நெவர் சி அனதர் ஆட். வாவ். செட் டிஃபால்ட் இல்ல ஸ்கிப் பண்ணிடுவோம். என்னடா இது? browse for me அல்போன்சோ ஆர் கேசர் மேங்கோஸ். சரி, how do I make my boss like me? browse me. நல்லா இருக்க? how do I make my boss like me? reading 9 web pages. ஏ அப்பா, வாவ், வெரி ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்குறாங்க. வித்தியாசமா இருக்கு இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். செமையா இருக்கு. சோர்ஸ் லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. மேல பாருங்க, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ஸோ முழுக்க ஏஐ எனேபிள்டு சர்ச் இன்ஜின் ப்ரௌசர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால அதோட சோர்ஸ் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து அவங்க எடுத்து சுருக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் பட்டன்ல என்ன இருக்குன்னு பார்த்தலாம். சர்ச் பண்ணுவோமா? ஹவு டு delete WhatsApp. வாவ், பாருங்க, how to delete WhatsApp, how to delete WhatsApp group. அப்பா, அது ரிலேட்டடா நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. பக்கத்துல ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதுதான் browse for me, how to delete WhatsApp. reading 7 web pages. ஓ, 7 வெப் பேஜஸை ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. செமையா இருக்குங்க. கீழே சோர்ஸ் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாப்போமா? வாவ், 3 சோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நீங்க ஐபோன்ல எப்படி வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டெலிட் பண்ணணும், ஆண்ட்ராய்ட்ல எப்படி டெலிட் பண்ணணும். வாவ், அதே மாதிரி பாருங்க, சான்ஸே இல்லைங்க. அதே மாதிரி இது என்ன பாப்போமா? இதுல வந்து ARC சர்ச் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, கூகுளும் கொடுத்துருக்காங்க. கூகுளுக்கு மாத்தணும்னா நீங்க கூகுளுக்கும் மாத்திக்கலாம். வாவ். அதுக்கப்புறம் ரீசன்ட் பேஜ் செட்டிங்ஸ்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா வீடியோ லென்த் ஆயிரும். மக்களே, பொறுமையா இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நல்லதா ஒரு 4 விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை பத்தி ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் நல்லா இருந்துட்டு போயிருவாங்க. ஸோ அதனால 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, விதைச்சு விட்டுருக்காங்க. ஸோ அதுல ஏதாவது ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. காலியாக மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.